Hello friends, welcome to our channel LS Info. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா RTE பத்தி தான ஒரு சூப்பரான அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த தகவல் வந்துட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனா இந்த RTE ஃப்ரீ எஜுகேஷனுக்கு வந்துட்டு அப்ளை பண்ண எல்லாரும் பரவலா சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தான் தீர்வு கிடைச்சிருக்கு. அந்த தீர்வு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா வீடியோக்கு கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஐகான் தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பெல் ஐகான்ஸ் தெரியும். அந்த பெல் ஐகான்ஸ்ல ஆல்ங்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். கோவையை சேர்ந்த தீபக் மற்றும் இளங்கோ அப்படின்றவங்க ரீசெண்டாக வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனு எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா RTE சம்மந்தப்பட்டது தான். தன்னோட மகள்களுக்கு வந்துட்டு RTE ஃப்ரீ எஜுகேஷனுக்கான விண்ணப்பம் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அந்த விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து தான் ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் அவங்க போட்டிருந்தாங்க. இந்த மனு வந்து நீதிபதி அனிதா சுமந்த் வந்து இந்த மனுவை வந்துட்டு விசாரணை செஞ்சாங்க. அதுக்கு வழக்கறிஞராக டி முத்து அப்படின்றவங்க இந்த மனுக்கு வந்துட்டு வாதாடி இருக்காங்க. இதில் என்ன காரணம், எதுக்காக அந்த 2 குழந்தைகளுக்கும் வந்துட்டு RTE ஃப்ரீ எஜுகேஷனுக்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தைகளோட வீடு வந்துட்டு பள்ளிக்கும் அந்த குழந்தைகளோட வீட்டுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து தொலைவு வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைகளோட விண்ணப்பத்தை நிராகரிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக தான் அந்த வழக்கு. இதை விசாரிச்சுட்டு அந்த நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 மாணவிகளுக்கும் அவங்களோட வீடு வந்து பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் கூட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே வந்துட்டு இந்த குழந்தைகளுக்கு இந்த ஆண்டிலேயே வந்துட்டு அவங்க எந்த பள்ளியில் விண்ணப்பிச்சாங்களோ அதே பள்ளியில் வந்துட்டு சேர்க்கை நடைபெற வேண்டும் அப்படின்னு வந்துட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விண்ணப்பித்திருந்த அந்த குறிப்பிட்ட பள்ளியில் வந்து 25% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உள்ள எல்லா சீட்டுமே வந்துட்டு நிரப்பப்படலை. சில இடங்கள் வந்து காலியாக இருந்துச்சு. அந்த காலியான இடத்துல தான் வந்துட்டு அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு கட்டாயம் அட்மிஷன் போடணும் அப்படின்னு வந்துட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கின் தீர்ப்பின் மூலமாக நமக்கு வந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, இனி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் உள்ள தனியார் பள்ளிகளில் கூட நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு RTE எஜுகேஷனுக்கான அப்ளிகேஷன் போடலாம். அப்படி போடும்போது நமக்கு வந்துட்டு சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ நீதிமன்ற உத்தரவின்படி நம்ம அப்ளை பண்ணுற பள்ளியில் வந்து 25% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எல்லா சீட்ஸுமே வந்துட்டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள குழந்தைகளால் ஃபில் பண்ணப்பட்டுடுச்சுன்னா நமக்கு சீட் கிடைக்காது. ஒருவேளை எல்லா சீட்ஸுமே வந்துட்டு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள பிள்ளைகளால் ஃபில் பண்ணப்படலை அப்படின்னா மீதம் உள்ள சீட்ஸை வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கும் அப்பால் இருந்து அப்ளை பண்ணப்பட்ட குழந்தைகளுக்கு வந்துட்டு கட்டாயம் தருவாங்க. இது வந்து இந்த உத்தரவின்படி, இந்த நீதிமன்ற உத்தரவின்படி நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், ஸ்கூல்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஸ்கூலில் வந்துட்டு சீட்ஸ் காலியாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கும் வந்துட்டு RTEல ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.